இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிகே ஸ்கின்னரோட ஃபேக்டர்ஸ். இது லாஸ்ன்னு சொல்ல முடியாது, தியரி பிரின்சிபல் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு ஃபேக்டர்ஸ் அவர் வந்து என்னெல்லாம் வந்து மேனுவலாக நோட்டிஃபை பண்ணார் அப்படின்றது தான் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். மொத்தம் 3 ரெஸ்பான்சஸ் வச்சு இதில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். ஆல்ரெடி இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். B.K. Skinner 1938 coined the term operant conditions. Operant condition வந்து rat மூலமா வந்து நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் தியரி ஃபார்ம் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ வந்து அவரோட கண்டிஷன்ஸ், அதாவது என்னென்னலாம் ரெஸ்பான்சஸ் வந்து அதனால கெயின் ஆச்சு அப்படின்றதான் வந்து அவரோட ஐடென்டிஃபிகேஷன் மூலமா நம்ம இதில் பார்க்க போகிறோம். It means roughly changing of behavior by the use of reinforcement which is given after the desired response. அதாவது ரஃபாக வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு என்னென்னலாம் பிஹேவியர் கண்டிஷன் வந்து ரீஇன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸ்கின்னர் ஐடென்டிஃபை 3 types of responses or operant that can follow behavior. மொத்தம் வந்து 3 types வந்து ரெஸ்பான்சஸ் கொடுத்துருப்பாங்க. மேபி 3 responses of ஸ்கின்னர் பிஹேவியர்னு கேட்கலாம், இல்லைனா வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டல் பிஹேவியர் இன் ஆப்பரண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கலாம், இல்லைனா வந்து ஸ்கின்னர்ஸோட ஃபேக்டர்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்டாலுமே வந்து இந்த கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் எழுதணும். ரொம்ப ஈஸி டாபிக் தான், இது வந்த உடனே நீங்கள் எழுதிடலாம். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோரி ரைட்டிங் மாதிரி தான் இதில் மோஸ்ட்லி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆப்ரன்ஸ், செகண்ட் ஒன் ரீஇன்ஃபோர்சஸ், தேர்ட் ஒன் பனிஷஸ். நியூட்ரல் ஆப்ரன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரல்ன்றது கான்ஸ்டன்டாக இருக்கிற ஒரு விஷயம். Responses from the environment that neither increase nor decrease the probability of a behavior being repeated. ரிப்பீட்டடாக என்விரான்மெண்டலில் கிடைக்கிற ரெஸ்பான்சஸ் மூலியமாக ஒரு பர்சன் வந்து எய்தர் மேபி அவங்களோட கேரக்டர்ஸ் பிஹேவியர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம், இல்லை டிக்ரீஸ் குறைஞ்சிட்டே போகலாம், பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து நடக்கலாம் அப்படின்றதும் சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்சஸ். நியூட்ரல் ஆப்ரன்ஸ் மாதிரியே தான் ரீஇன்ஃபோர்சஸ். பட் என்ன சின்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் அவங்க வந்து நல்ல வழியில் போகிறதும் கெட்ட வழியில் போகிறதும் வந்து அந்த என்விரான்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதோட பிஹேவியர் சேஞ்சஸ் மூலியமாக தான் வந்து ஒருத்தவங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பனிஷன்ஸ்ன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மூலியமாக, அதாவது ஒருத்தவங்க பிஹேவியர் வந்து சேஞ்சஸ் வீக் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கெட்ட வழியில் போகிறதுக்கு வந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக என்ன இருக்குன்னா பனிஷ்மெண்ட்ஸ் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பனிஷ்மெண்ட்ஸ் வந்து குறைஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கறது மூலயமா வந்து அதிகமான பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் வந்து ரீஇன்ஃபோர்சஸ் கிடைக்கும் அப்படின்றது இங்கே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதை தான் பார்க்க போகிறோம், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ் எதனால் கிடைக்குதுன்ட்டு. இதில் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸாக என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னர் ஷோட் ஹவு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ் ஒர்க்ட் பை பிளேசிங் அ ஹங்க்ரி ரேட் இன் அ ஸ்கின்னர் பாக்ஸ். அவரோட பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரேட்டை வந்து நல்ல பசியோடு நல்லா லாக் பண்ணி வச்சுட்டாரு. த பாக்ஸ் கண்டெய்ன்ட் அ லிவர் ஆன் த சைடு அண்ட் ஆஸ் த ரேட் மூவ்ட் அபவுட் த பாக்ஸ் இட் வுட் ஆக்சிடென்ட்லி நாக் த லிவர். என்ன பண்ணுதுன்னா ஆக்சிடென்ட் ஆப்ரேஷன் ஆல்ரெடி அந்த நான் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்லியிருப்பேன். ஆக்சிடெண்ட்டாக வந்து அந்த லிவரை நாக், அதாவது வந்து அழுத்தத்து மூலிமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடுது. டோர் ஓப்பன் ஆன உடனே அதுக்கு ஃபுட் கிடச்சிருது. இதுதான் அதோட கான்செப்ட். இமிடியட்லி இட் டிட் ஸோ எ ஃபுட் பேலட் would drop into a container next to the liver. மறுபடியும் என்ன பண்ணுறாரு அவர், மறுபடியும் அதுக்குள்ளே தூக்கி போடுறாரு. அதே தான் நடக்குது, ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். The rats quickly learned to go straight to the liver after a few times of being put in the box. The consequence of receiving food if they pressed the liver ensured that they would repeat the action again and again. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதுதான் வந்து அப்படியே இந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸில் வந்து கொடுக்கணும். அதாவது ஒரு பாசிட்டிவான, அதாவது ஹங்க்ரின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்ததுனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேட்டு வந்து அதோட கோலை ரீச் பண்ணணுன்ற வெறி வந்து அதிகமாக ஆகிடுச்சு, கரெக்டுங்களா. அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எஃபர்ட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது மூலியமாக கெயின் ஆகுது அப்படின்றத அதில் சொல்லியிருப்பாரு. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ் strengthens your behavior by providing a consequence and individual finding rewarding. For example, if your teacher gives you $5 each time you complete your homework, என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ₹5 இப்போ ஒரு டீச்சர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுக்காக, நீ வந்து ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்னா உனக்கு கண்டிப்பாக வந்து நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மோட்டிவேஷன். பட் வந்து இது நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன். மணி கொடுத்து பசங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக அப்ரிஷியேஷன் நீங்கள் வந்து எழுதலாம். எக்ஸாம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு குட்டி அப்ரிஷியேஷன் அதை கொடுக்கறதுனால ஹோம்ஒர்க் வந்து அவங்க கெயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த எழுதுறதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்குது, அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க
அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. மணி வந்து மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணாதீங்க. இது கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். Next thing, negative reinforcement. The removal of an unpleasant reinforcers can also strengthen behavior. This is known as negative reinforcement because it is the removal of an adverse stimulus which is rewarding to the animal or a person. Negative reinforcement strengthens behavior because it stops or removes an unpleasant experience. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்குள்ளேயே நெகட்டிவ் இருக்குதுன்றது மாதிரி. இப்போ 5 rupees கொடுத்தாதான் அப்படின்றத அங்கே சொல்லியிருப்பாங்க. பட் நான் இங்கே அப்ரிஷியேஷன் எக்ஸாம்பிள் வைக்கிறேன். நம்ம அப்ரிஷியேட் பண்ணாதான் ஒரு பர்சனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கெயின் ஆகணும், நம்ம வந்து ஹோம்ஒர்க் முடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் இருக்கும். அப்போ வந்து அவன் அப்ரிஷியேஷன் நிறைய கெயின் பண்ண ஆரம்பிப்பான். அவனுக்கு வந்து அது கிடைக்கணும் அப்படின்னு அவன் நினைப்பான். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நினைக்க நம்ம வைக்கக்கூடாது. அது வந்து படிப்படியாக குறைச்சிட்டு வரணும். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 10th படித்தா உனக்கு வந்து அப்ரிஷியேஷன் கொடுத்தா தான் வந்து நீ படிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்காகவே வந்து அவன் இயங்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த நேரத்தில் வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதில் அதே எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ do not complete your homework, you give your teacher ₹5. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஹோம்ஒர்க் முடிக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் ₹5. You will complete your homework to avoid paying 5. The strengthening the behavior of completing your homework. அதே எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டீச்சர் பையனுக்கு வந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து ₹5 கொடுத்து ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, அவன் முடிக்கலன்னா என்ன பண்ணணும், அந்த மணியை வந்து ரிட்டர்ன் பேக் பண்ணிடணும். கரெக்டுங்களா? அதுதான் இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எழுதலாம். பிகாஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான் நீங்கள் இது பண்ணுறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் எழுதலாம். Skinner showed how negative reinforcement worked by placing a rat in a Skinner box and then subjecting it to an unpleasant electric current which causes it some discomfort. அதாவது நெகட்டிவ் இன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் ஆக்சுவலாக சொல்லியிருக்க மாட்டேன். அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு குட்டி ஷாக் வைக்கிற மாதிரி, வேறு ஏதாவது வந்து டச் பண்ணிட்டா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலயமா அது டிஸ்கம்ஃபர்ட்டாக ஆகுது. அப்போ கூட கொஞ்சம் அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து இந்த லாக்கை உடச்சிட்டு வெளியே வந்துடணும், நம்ம ஃபுட் எடுத்துடணும். அட் த சேம் டைம் நமக்கு இந்த கரண்ட் ஷாக்கும் வந்து நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக வெளியே வந்தாகணும் அப்படின்னு அந்த ரேட் வந்து நினைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஒரு பாசிட்டிவ் இன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துச்சாங்கன்னா, நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வைக்கிறது மூலியமாகவும் பசங்களுக்கு வந்து அதிகப்படியான நாலேஜ், அதாவது நாலேஜ் கெயின் பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணும், ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து பசங்க நினைப்பாங்க. இவரை வந்து ஸ்டாப் பண்ணுறது மூலிமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஷாக்கும் வந்து கம்மியாயிடுது, ப்ளஸ் அது டக்குன்னு வெளியே வந்துடுது. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. The rats quickly learned to go straight to the liver after a few times of being put in the box. The consequence of escaping the electric current ensured that they would repeat the action again and again. ஸோ வந்து நான் ஆல்ரெடி அந்த தியரியில் நான் சொல்லியிருப்பேன். அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்கின்னர் even thought the rats to avoid the electric current by turning on a light just before the electric current came on. என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தெரிய வருது இல்லைங்களா, அப்போ அந்த லிவரை அழுத்திட்டா வந்து எலக்ட்ரிக் கரண்ட் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ட்டு தெரிய வருது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து அதோட நாலேஜ். ஓகேங்களா? ஏதோ ஒரு நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அங்கே வச்சதுனால தான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து கெயின் ஆச்சு. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. The rat soon learned to press the lever when the light came on because they knew that this would stop the electric current being switched on. These two learned responses known as escape learning and avoidance learning அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கின்னர் லேர்னிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் லேர்னிங்னு கேட்கலாம், இல்லைனா வந்து எஸ்கேப் லேர்னிங் இல்லை அவாய்டன்ஸ் லேர்னிங்னு கேட்கலாம். ஸோ வந்து இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் வந்து சைட் பை சைட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனிஷ்மெண்ட். அதாவது வந்து வீக்கஸ்ட் பிஹேவியர், ரொம்ப வந்து டஃப்பான விஷயம்னா வந்து பனிஷ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். பனிஷ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஆப்போசிட் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்போசிட் சுச்சுவேஷனே பனிஷ்மெண்ட்டு சொல்லலாம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா ரிவார்டுக்கு ஆப்போசிட் பனிஷ்மெண்ட் தானே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சின்ஸ் இட் இஸ் டிசைன் டு வீக்கன் ஆர் எலிமினேட் ரெஸ்பான்ஸ் ரேதர் தென் இன்க்ரீஸ் இட். ஓகேங்களா? டிக்ரீஸ் பண்ணுறது, அவங்களோட பிஹேவியர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பனிஷ்மெண்ட்டும் வந்து குட்டி குட்டி பனிஷ்மெண்ட் கூட நம்ம வந்து இது பண்ணலாம். பனிஷ்மெண்ட்னா அதர்த்துறது, அதெல்லாம் கூட வந்து ஒரு குட்டி பனிஷ்மெண்ட் தான். வெளியே நிற்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் வந்து ஃபிசிக்கலாக வந்து அவாய்ட் பண்ணணும். An aversive event that decreases the behavior that it follows like reinforcement
Punishment can work either by directly applying an unpleasant stimulus like a shock after a response. அதாவது ரேட்டோட பனிஷ்மெண்ட் அங்கே என்னவாக இருந்ததுன்னா ஷாக். அட் த சேம் டைம் நம்மளோட பனிஷ்மெண்ட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் மணி கட் பண்ணுறது. இதெல்லாம் கூட வந்து ஒரு பனிஷ்மெண்ட் தான், கரெக்டுங்களா? நீங்கள் வந்து படிக்கலைன்னா என்ன பண்ணால் நான் பாக்கெட் மணி கட் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னா ஐயோ கட்டாயிருமா, அப்போ வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க படிப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்து கூட வந்து நம்ம வந்து இது பண்ணலாம், படிக்க வைக்கலாம் அப்படின்றதான் இந்த கான்செப்ட். ரிவார்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ரிவார்ட்ஸ் மட்டுமே வந்து கொடுத்துட்ருக்க கூடாது. அட் த சேம் டைம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மூலியமாக, குட்டி குட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மூலியமாக வந்து அவங்களோட அன்டிசைரபிள் பிஹேவியர் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட் இங்கே கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஈஸி டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பனிஷ்மெண்ட் அண்ட் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வாங்குறது தான். பனிஷ்மெண்ட்டும் அதே கான்செப்ட் தான், அதாவது அவங்களுக்கு ரிவார்ட் கொடுக்காம ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் தான் வந்து இருக்கும், ரொம்ப டிஸ்டிங்விஷ் டிஃப்ரென்சஸ் இருக்காது அப்படின்றதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. பட் வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்தா எப்பவுமே ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பனிஷ்டு பிஹேவியர் இஸ் நாட் ஃபர்கட்டன் இஸ் சப்ரஸ்ட். அதாவது வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பண்ணிட்டோம்னா அந்த பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக மறக்காது, கடைசி வரைக்கும் மறக்காது. கரெக்டுங்களா? வளர்ந்தா கூட வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும், இந்த டீச்சர் வந்து இப்படி திட்டினாங்க, இந்த மாதிரிலாம் அடித்தாங்க, அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணது ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசஸ் இன்க்ரீஸ்டு அக்ரிகேஷன்ஸ் ஷோஸ் தட் அக்ரிகேஷன்ஸ் இஸ் அ வே டு காப்பி வித் ப்ராப்ளம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அக்ரிகேட், அதாவது வந்து எல்லாருமே பார்த்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா. கரெக்டுங்களா? ஸோ வந்து அந்த அக்ரிகேஷன் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்கிறாங்க. கிரியேட்ஸ் ஃபியர் தட் கேன் ஜென்ரலைஸ் டு அன்டிசரபிள் பிஹேவியர்ஸ். கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கு வரதுக்கு பசங்க பயப்படுவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஹோம்ஒர்க் முடிக்கலையே ஸோ மேம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வந்து வீட்டில் இருப்பாங்க நிறைய பிள்ளைங்க. ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவ் ஃபேக்ட் தான். does not necessarily guide towards desired behavior. Reinforcement tells you what to do, punishment only tells you what not to do. அதாவது பனிஷ்மெண்ட்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு பனிஷ்மெண்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். என்னெல்லாம் பண்ணால் நமக்கு வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நடக்கும் அப்படின்றது வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கான்செப்டில் நம்ம பார்த்துருப்போம். இது ரெண்டு தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட்டை குறைச்சிட்டு கொஞ்சம் அப்ரிஷியேஷன் கொடுத்தாலே வந்து பசங்க நல்லபடியாக வந்து ஷைன் ஆவாங்க. உங்களுக்கு எப்படிலாம் வந்து பசங்களை ஷைன் பண்ணலாம் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷெடியூல்ஸ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இமேஜின் எ ரேட் இன் அ ஸ்கின்னர் பாக்ஸ். ஒரு ஸ்கின்னர் பாக்ஸ், அதாவது வந்து அந்த பசில் பாக்ஸை தான் ஸ்கின்னர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ரேட் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். In operant condition, if no food pellet is delivered immediately after the liver is pressed. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிவரை அழுத்ததுனால ஃபுட் கிடைக்கிது. சப்போஸ் அந்த லிவரை அழுத்தியும் ஃபுட்டு வந்து நம்ம அந்த இடத்துல கொடுக்கலன்னா அது என்ன நினைக்கும், அந்த லிவரை ஸ்டாப் பண்ணிடும், அதாவது ப்ரெஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஃபுட் கிடைக்காது, அப்போ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிடும். அதுதான் இங்கே வந்து இமேஜினேஷன் கான்செப்டாக கொடுத்துருப்பாங்க. The behavior has been extinguished. Behavior is discovered that different patterns or schedules of reinforcement had different effects on the speed. அங்கே ஃபுட் இருந்ததுனால தான் அதோட ஸ்பீட்னஸ் அதிகமாச்சு. சப்போஸ் வந்து லிவர் அழுத்தி ஃபுட் கொடுக்கலன்னா அது என்ன பண்ணிடும், வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ட்ரை பண்ணுறது விட்டுரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்து, ஃபுட்டுன்ற ஒரு ரிவார்ட் கொடுத்து பசங்களுக்கு வந்து அதிக நாலேஜை கெயின் பண்ண வைக்கணுன்றதான் இவரோட கான்செப்டாக இருக்குது இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு வந்து பிஹேவியரல் கான்செப்ட் பார்த்தோம். அடுத்தது அவர் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா சில எஃபெக்ட்ஸ் வந்து இதனால் என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பான்ஸ் ரேட் என்னன்னு பார்த்துடலாம். அது ரேட் அட் விச் த ரேட் ப்ரெஸ்டு த லிவர், ஹவு ஹார்ட் த ரேட் ஒர்க்கட். அதாவது வந்து அது குட்டி கை இல்லையா, அப்போ வந்து அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நமக்குலாம் ஈஸி அந்த லிவர் ப்ரெஸ் பண்ணுறது. பட் அது குட்டி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக ஃபுட் கிடைக்கிதுன்னா, ஒரு கெயின் கிடைக்கிதுன்னா அந்த எஃபர்ட் கண்டிப்பாக அந்த இடத்துல போட்டே ஆகணும். ஸோ அதுதான் வந்து ரேட், விளைவுக்கான பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸ்டிங்ஷன் ரேட், த ரேட் அட் விச் லிவர் ப்ரெஸ்ஸிங் டைஸ் அவுட், ஹவு சூன் த ரேட் கேவ் அப். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டா வெளியே வந்துடுது. சப்போஸ் வந்து ப்ரெஸ் பண்ண முடியலன்னா அந்த ஷாக்கில் அடிப்பட்டு இறக்கக்கூடிய கூட வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து
நம்மளோட பிரெயின் நாலேஜை வந்து யோசிச்சுட்டே இருக்கணும், துரு யோசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றதான் வந்து இதில் சொல்லியிருக்காரு ஃபேக்ட்ஸ் ஆக்ட். சில ரேஷியோஸ் மூலியமாக வந்து நமக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு, ஈஸியாக இருக்கும் இதை படிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதிகப்படியாக கண்டினியூஸாக வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்குது. கரெக்டுங்களா? உங்களோட பிஹேவியர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பெசிஃபிக் டைம், ஒவ்வொரு டைம்லேயுமே வந்து டக்குன்னு வந்து யோசிச்சுட்டே இருக்குது, மாறிட்டே இருக்குது. அதுதான் வந்து கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். An animal or human is positively reinforced every time a specific behavior occurs. Example, every time your liver is pressed, a pellet is delivered and then food is delivered is shut off. அதாவது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே ஸ்லோவாகுது, எக்ஸிஸ்டிங் ரேட் வந்து அதிகமாக இங்கே ஃபாஸ்ட் ஆகுது. அதுதான் வந்து இதோட ரேஷியோ. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேஷியோ. ஃபிக்ஸ்டு ரேஷியோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். Behavior is reinforced only after the behavior occurs a specified number of times. Number of times அதோட behavior சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஃபிக்ஸ்டு, அதாவது வந்து ஒரு ரெஸ்பான்ஸில் வந்து அதுக்கு ஆன்சர் கிடச்சிருது. கரெக்டுங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், ஒன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் கிவன் ஆஃப்டர் எவ்ரி ஸோ மெனி கரெக்ட் ரெஸ்பான்சஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஆஃப்டர் எவ்ரி ஃபிஃப்த் ரெஸ்பான்ஸ், அதாவது ஒவ்வொரு ஃபிஃப்த் ரெஸ்பான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆன்சர் கிடைக்கிறது மூலியமாக அவங்களுக்கு ரிவார்ட் கிடைக்குதுன்னா வந்து அதோட ரேஷியோ வந்து அதிகமாகிடுது. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக ஆகுறது, அதோட பனிஷ்மெண்ட் வந்து கம்மியாகுது, அதாவது வந்து மீடியம் ஆகுது. அப்படி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இன்டர்வல்ன்றது கேப் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதாவது ஒன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் கிவன் ஆஃப்டர் எ ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல் ப்ரொவைடிங் அட்லீஸ்ட் ஒன் கரெக்ட் ரெஸ்பான்ஸ் ஹேட் பீன் மேட். அதாவது வந்து ஒரு பிள்ளையை எழுப்பி ஆன்சர் கேட்குறப்போ டக்குன்னு ஆன்சர் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் நம்ம வந்து வெயிட் பண்ணால் தான் அந்த இடத்துல வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு குட்டி இன்டர்வல் அந்த இடத்துல கொடுத்தா மட்டும்தான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அப்படின்றதான் வந்து ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ரீஇன்ஃபோர்ஸஸ். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ரேட்டும் மீடியம் ஆகுது, அதோட பனிஷ்மெண்ட்டும் வந்து, அதாவது வந்து எக்ஸ்டிங்ஷன் ரேட்டும் வந்து மீடியம் ஆகுது அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. வேரியபிள் ரேஷியோ ரீஇன்ஃபோர்ஸஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது. அது வந்து கேம்பிளிங்காக இருக்கலாம், இல்லை ஃபிஷ்ஷிங்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று மாறிட்டே இருக்கு இல்லையா? அதாவது வந்து ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்குது. பட் வந்து பனிஷ்மெண்ட் இங்கே ஸ்லோவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னா எதுக்காக வந்து இங்கே பனிஷ்மெண்ட் நடக்க போகுது? இல்லைங்களா? அந்த ரேஷியோ தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. வேரியபிள் இன்டர்வல் ரீஇன்ஃபோர்ஸஸ் ப்ரொவைடிங் ஒன் கரெக்ட் ரெஸ்பான்சஸ் ஹாஸ் பீன் மேட். Reinforcement is given after unpredictable amount of time has passed. Example, one average every 5 minutes. An example is a self-employed person being paid at unpredictable times. Number of times வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரிசல்ட் கிடைக்கிறது மூலமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கரெக்ட் வேல்யூபிளான ஒரு எஃபர்ட் வந்து அந்த இடத்துல கிடச்சிருக்கோங்களா? வேல்யூபாக வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கரெக்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, தனித்து வந்து செயல்படுறது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படி பண்ணுறது மூலமா வந்து அதிகப்படியான உங்களுக்கு வந்து கெயின் கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கான்செப்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்கின்னர் ஃபேக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பனிஷ்மெண்ட், ரிவார்ட்ஸ், இதுதான் வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப காமனான கான்செப்டாக இந்த இடத்துல இருக்கும். அதனால தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு அட்டன் பண்ணிடலாம். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் ஆன்சர்ஸ் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பேஜஸ் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கான்செப்ட் நல்லா தரவாக வச்சுக்கோங்க. இந்த தியரிஸ்லாம் தரவாக வச்சுட்டாலே வந்து இந்த தியரிஸில் கண்டிப்பாக ஒரு தியரி வரும், 10 மார்க்ஸ் அசால்ட்டாக நம்ம வந்து வாங்கிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப்ஸ் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.